ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு ஒரு ஸ்ப்ரிங் ரோல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பட் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து ரெடி பண்ணுறது, மாவு பசைஞ்சு அதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனாலேயே நமக்கு ரொம்ப டயர்டாயிரும் அது செய்கிறது. ஆனால் மாவே பிசையாமல் ரொம்ப சுலபமாக எப்படி வந்து ஷீட் ரெடி பண்ணி நம்ம நல்லா மொறுமொறுன்னு இந்த ரோலை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறது ரொம்ப சுலபம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் ரோலுக்கு முதல்ல உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி ஒன்றை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பெருசாக இருந்தது அப்படின்னா அரை வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா கோர்ஸாக அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதும் இதில் கட் பண்ண தக்காளி, அதே மாதிரி சின்ன சைஸில் அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. விதை இருக்கக்கூடாது. இது ஓரளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கினதும் இதில் பொடியாக நறுக்குன ஒரு கேரட், அதே மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வைக்கக்கூடாது, வேக வைக்காமையே சேர்த்துக்கோங்க. அப்புறமா வேக வச்ச பச்சை பட்டாணி, நைட்டே வந்து ஊற வச்சு 1 கப் பச்சை பட்டாணியை வேக வச்சு சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். இது காஞ்ச பட்டாணி அப்படிங்கிறனால வேக வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்ன காய்கறிகள் நீங்கள் சேர்த்தணும் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்தை பொறுத்து 1 டீஸ்பூன் நான் போடுறேன். அப்புறம் நல்லா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா காய்கறிகள்லாம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்மளோட மசாலா ஃபில்லிங் ரெடி. அடுத்து தான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் வந்து மைதா மாவு, அதே கப்பில் 1/4 கப் வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாட்ட இதை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. நம்ம பண்ணுறது டக்குன்னு ஷீட் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஃபில்லிங் வச்சு அதை ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஷீட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஷீட்டுக்கு முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாட்ட எடுத்து அப்படியே ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஷீட் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஷீட் மாவு பிணைஞ்சு ரெடி பண்ணுறதை விட இந்த ஷீட்டில் பண்ணுறது இன்னும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். வேலையை சட்டுன்னு முடிஞ்சிடும். ஈஸியாக நம்ம அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிவிட்டு உடனே இந்த ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஷீட்டையும் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சாஃப்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து எடுத்துடணும். ரொம்ப மொறுமொறுப்பாக விடக்கூடாது. அப்புறம் ஃபில்லிங் வைக்கும்போது உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஷீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வித்தின் 1 மினிட்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஷீட் ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தான் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன கிண்ணியில், அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த மைதா மாவு பேஸ்ட். அப்புறம் நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை அந்த ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா சுற்றிலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாவை வச்சு ஒட்ட போகிறோம். சுற்றிலும் வந்து அந்த மைதா மாவை அப்படியே தடவி விட்டுருங்க. ஸ்ப்ரிங் ரோல், சமோசாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் ரெடி பண்ணி பண்ணுறதை நினச்சாலே நமக்கு வந்து செய்கிறதுக்கு பயமாக இருக்கும். சமோசா ஷீட்டும் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் சமோசாவை கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருந்தது. இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா சைடில்
அப்படியே ஒட்டிட்டு அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒட்டிடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் சைட்லலாம். இப்போது அப்படியே நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்களா ஷீட் வந்து நல்லா மெல்லிஸாக உருட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு இந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஷீட் ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், எடுத்து வச்சிட்றேன். அவ்வளோதாங்க, நம்ம ஷீட்ஸ் எல்லாமே சூப்பராக ஃபில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பொரிக்கிறதுக்கு ஆயிலை வந்து லோ டு மீடியமில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒன்று ரோலாக உள்ளே சேர்த்துற வேண்டியதான். அளவளவாக பார்த்து போட்டு பொரிச்சுக்குங்க. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சுருந்திங்கன்னா எடுத்தோடனே நல்லா கோல்டன் ஆயிரும். ஆனால் வந்து நல்லா உள்ளேயெல்லாம் அந்த இதெல்லாம் நல்லா வெந்திருக்காது, கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு மீடியம் டு லோவில் வச்சு நல்லா பொரிச்செடுங்க. பொன்னிறமாக வர்றது வரைக்கும் அப்படியே திருப்பி திருப்பி விட வேண்டியது தான். உண்மையாலுமே ஷீட் ரெடி பண்ணி பண்ணுறத விட இந்த மாதிரி மாவை வந்து கரைச்சி சுடுற ஷீட்டில் பண்ணுறது சூப்பராக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. ஒரு டைம் இந்த மாதிரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸி. இந்த மழை காலத்தில் நல்லா சுட சுட நல்லா மொறுன்னு குழந்தைகளுக்கு கொறிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ பாங்க எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.